அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை ஹரி. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது மகளாய் பார்த்த மாமியார், மண்ணில் தள்ளிய மருமகள். நடந்தது என்ன? என்னங்க இது? நாமளும் நிறைய இடம் பார்த்துட்டோம். எதையும் எதிர்பார்க்கவும் இல்ல. பொண்ணு நல்ல குணவதியா இருந்தா போதும்னு தானே நினைக்கிறோம். கடவுள் ஏன் நம்மளை இவ்வளவு சோதிக்கிறாரு? ஒரே ஒரு மகனை பெத்து வளர்த்தோம். அவனுக்கு காலாகாலத்துல ஒரு கல்யாணம் பண்ண முடியலையே. விழிகள் கலங்க கேட்டாள் ரேணுகா. லாரி டிரைவர்னா அவ்வளவு இலக்காரமா? மாப்பிள்ள கவர்மெண்ட் வேலையில இருக்கணும், இல்லைன்னா ஐடி வேலையில இருக்கணும்னு கேக்குறாங்க. லாரி பஸ் இப்படி ஒண்ணுமே இல்லைன்னா உட்காந்த இடத்துல எப்படி ஒரு பொருள் நமக்கு கிடைக்கும்? இதையெல்லாம் ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க? இவனாவது யாராவது ஒருத்திய லவ் பண்ணி கூட்டிட்டு வந்தா பரவாயில்ல, நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அதுவும் நடக்க மாட்டேங்குது. இடைவிடாமல் புலம்பிக் கொண்டிருந்தாள் ரேணுகா. அவள் கவலை அவளுக்கு. மகன் தினேஷுக்கு இன்னும் 2 மாதங்களில் 31 முடிந்து 32 ஆரம்பிக்க போகிறது. 30 தாண்டி விட்டாலே பையனை அங்கிளாக பார்க்கிறார்கள். இப்போதெல்லாம் 40 வயதில் இருக்கும் பெண்களை கூட பெண் என்றுதான் சொல்கிறார்கள். அந்த வயதில் கூட அவர்களுக்கு மாப்பிள்ளை கிடைத்து விடுகிறது. கடந்த 3 வருடங்களாக ரேணுகாவும் தன் வீட்டுக்கு ஒரு மருமகளை வலை போடாத குறையாக தேடிக்கொண்டுதான் இருக்கிறாள். சில இடங்களில், என்ன பையன் 12வது தான் படிச்சிருக்கானா? இதெல்லாம் ஒரு படிப்பா? என் பொண்ணு 2 டிகிரி வாங்கி இருக்கா என்கிறார்கள். இப்போது டிகிரி வாங்குவது ஸ்விக்கியில் சாப்பாடு ஆர்டர் பண்ணுவது போல ரொம்பவும் ஈஸி. சரி, அந்த 2 டிகிரி வாங்கின பொண்ணு என்ன பண்ணுதுன்னு கேட்டா, ஒரு ஜெராக்ஸ் கடையில வேலையில இருக்கான்னு சொல்றாங்க. ரேணுகா, ஏன் புலம்பி உடம்ப கெடுத்துக்கிற? நாம என்ன முயற்சி பண்ணாமையா இருக்கோம்? நம்ம தினேஷுக்குன்னு ஒருத்தி இனிமேலா பொறுக்க போறா? நடக்கும் நடக்கும், வருத்தப்படாத. மனைவியை சமாதானப்படுத்தினாலும் சுந்தரமூர்த்தியின் குரலிலும் ஏகப்பட்ட சங்கடம் இருந்தது. சுந்தரமூர்த்தி ஒரு மளிகை கடை வைத்திருந்தார். சிறுவயதில் பெற்றோரை இழந்திருந்தவர் தாய்மாமன் வீட்டில்தான் வளர்ந்தார். படிக்கும் கனவை மூட்டை கட்டி வைத்துவிட்டு ஒரு மளிகை கடைக்கு பொட்டலம் கட்ட போய்விட்டார். 12 வயதுக்கெல்லாம். மெயின் ரோட்டில் ஒரு கடை கிடைக்கவே அதுவரை இருந்த சேமிப்பு எல்லாம் போட்டு அட்வான்ஸ் கொடுத்து சின்னதாக ஒரு கடையை ஆரம்பித்து விட்டார். 20 வயதுக்கு எல்லாம் 4 பேர் முதலாளி என்று கூப்பிடும் அளவுக்கு வந்துவிட்டார் சுந்தரமூர்த்தி. இது அவருக்கும் அவருடைய தாய்மாமனுக்கும் பெருமையாக இருந்தது. அவருடைய தாய்மாமன் தன் அக்கா மகன் எப்படியோ போகட்டும் என்று விட்டுவிடாமல் தன் மகள் ரேணுகாவை திருமணம் செய்து கொடுத்து அவருடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்கி இருந்தார். நகரின் மையத்தில் நிறைய குடியிருப்புகளுக்கு நடுவில் கடை இருந்ததால் வியாபாரம் நன்றாக போய்கொண்டிருந்தது. கடையை விரிவுபடுத்த எல்லாம் முடியாது. அந்த இடத்தில் ஒரு ஜான் இடம் கிடைப்பது கூட குதிரை கொம்புதான். அதனால் இருப்பதை விட்டு பறப்பதற்கு ஆசைப்படாமல் அந்த இடத்திலேயே நின்று வியாபாரத்தை நன்றாக பார்த்தனர் சுந்தரமூர்த்தியும் அவருடைய மனைவி ரேணுகாவும். கடையை ஒட்டி இருந்த ரோட்டிலேயே ஒரு பழைய வீட்டை வாங்கி புதுப்பித்து கொண்டனர். வீடு ஓரளவுக்கு பெரியதுதான். தரைத்தளத்தில் ஒரு ஹால், 2 பெட்ரூம், ஒரு கிச்சன், கொஞ்சம் கொல்லைப்புறம் என்று இருந்தது. இவர்கள் வாங்கிய போது மாடி கரடு முரடாக இருந்தது. அதன் பிறகு முழுவதும் சிமெண்ட் போட்டு தரையை நன்றாக சுத்தமாக வைத்துக் கொள்ள ஆரம்பித்தனர். அவர்களுடைய வேலைக்கு அது ரொம்பவும் முக்கியம். முன்பெல்லாம் பொருட்கள் பேப்பரில் மடித்து கொடுத்தனர். ஆனால் இப்போதெல்லாம் யாரும் பை கொண்டு வருவதில்லை. பேப்பரில் மடித்து வாங்கி போவதும் இல்லை. அனைத்தும் பாலித்தீன் கவரில்தான். எல்லா சரக்குகளையும் கடையில் வைக்க இடம் இருக்காது. ஹாலின் ஒரு பகுதியில் மூட்டைகளை இறக்கி அடுக்கி வைத்துக் கொள்வார்கள் தம்பதியர். காலை வெயில் வந்தவுடன் கடையில் வேலை செய்யும் சேகர் ஒரு நாளைக்கு ஒரு பொருள் என்று மாடிக்கு கொண்டு போய் காய வைத்து விட்டு போவான். நன்கு காய்ந்ததும் அதை கீழே எடுத்து வந்து ரேணுகா புடைத்து 1/4 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ என பாலித்தீன் கவர்களில் போட்டு ஷீலிங் மெஷினில் ஒட்டி விடுவாள். ஆரம்பத்தில் மெழுகுவர்த்தி கொண்டுதான் ஒட்டி கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் பால் கடையில் அவர்கள் பேக் செய்வதை பார்த்துவிட்டு அன்று மாலையே இந்த சீலிங் மிஷினை வாங்கி வந்து மனைவியிடம் கொடுத்த சுந்தரமூர்த்தி அதை எப்படி உபயோகப்படுத்துவது என்றும் சொல்லிக் கொடுத்தார். முன்பெல்லாம் சாக்கு மூட்டைகளில் வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் இப்போது மரத்தட்டுகளில் பாக்கெட்டுகளாகி உட்கார்ந்திருந்தன. அதனால் இடம் மிச்சப்பட்டதுடன் நேரமும் வெகுவாக மிச்சமாயிற்று. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்ததுதான் அவர்களுடைய கடையும் வியாபாரமும்.
நீர் உயர வரப்புயரும் என்பதற்கு ஏற்ப அவர்கள் வியாபாரம் வளர வளர அவர்களுடைய பொருளாதாரமும் வளர்ந்தது. கல்யாணத்தின் போது கழுத்தில் வெறும் மஞ்சள் கயிறுடன் வந்த ரேணுகா இப்போது 9 பவுன் தாலிக்கொடியும் கைகளில் 6 பவுனில் வளையலுமாக இருக்கிறாள். இது போக வீட்டில் 30 பவுன் நகை இருக்கிறது. என்ன இருந்து என்ன பிரயோஜனம்? மகனுக்கு பெண் கிடைக்கவில்லையே என்ற ஆதங்கம்தான் அவர்களை அழைக்கழித்துக் கொண்டிருந்தது. அவர்களுடைய அன்பு மகன் தினேஷ் படிப்பில் பெரிதாக ஆர்வம் காட்டவில்லை. சுந்தரமூர்த்தி கடை வியாபாரம் என்று பார்ப்பதால் அதற்கு மேல் எதுவும் தெரியாது. ரேணுகாவுக்கு சமையல் செய்வது, பொருட்களை காய வைத்து சுத்தம் செய்வது, பாக்கெட் போடுவது, கணவனுக்கு உதவியாக அவ்வப்போது கடைக்கு போவது என்பதே பெரிய வேலையாக இருக்கும். அதனால் மகன் கணக்கு வழக்கு பார்க்கும் அளவுக்கு படித்தால் போதும், பெரிய மார்க் எல்லாம் வாங்கி என்ன செய்ய போகிறான் என்று விட்டுவிட்டார்கள். வீட்டில் நல்ல சாப்பாடு, கடையில் நொறுக்கு தீனி என்று இருந்த தினேஷிற்கு நிறைய நண்பர்கள். அதுவும் முன்னிரவில் லோடு இறக்க டிரைவருடன் வரும் கந்தன் இவனுக்கு நெருங்கிய நண்பனாகி போனான். கந்தனுக்கும் கிட்டத்தட்ட தினேஷ் வயதுதான் இருக்கும். கந்தன் லோடு இறக்கி கொண்டிருக்க லாரி டிரைவர் அங்கிருக்கும் டீ கடையில் டீ குடித்து கொண்டிருப்பார். கந்தன் ஒவ்வொரு முறை லோடு இறக்க வரும் போதும் தினேஷிடம், நானும் சீக்கிரம் டிரைவர் ஆகிடுவேன், நல்ல வருமானம், ஏகப்பட்ட ஊர் சுத்தி பார்க்கலாம், கொஞ்ச நாள் சம்பாதிச்சு லாரி போட்டோம்னா அது ஓடிக்கிட்டே இருக்கும், கரெக்டா லோடு மட்டும் செட் பண்ணிட்டோம்னா போதும், எங்கேயும் போகாம கால் மேல கால் போட்டுக்கிட்டு ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டு வீட்டுல இருக்கலாம். தினேஷின் மனதில் இந்த சொற்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதற்கேற்ப அவனுடைய நண்பன் ஒருவனும் லாரியில் கிளீனராக போக இவனுக்கும் அந்த ஆசை தொற்றிக்கொண்டது. தட்டி கொட்டி 10வது தாண்டியவனை ரேணுகா சுந்தரமூர்த்தி இருவரும் பிடிவாதமாக 11ஆம் வகுப்பில் சேர்த்து விட்டனர். 12ஆம் வகுப்பு காலாண்டு விடுமுறையில் அவன் நண்பன் வடிவேலுவுடன் பிடிவாதம் பிடித்து லாரிக்கு போய்விட்டான். 15 நாட்கள் கழித்து திரும்பி வந்த மகன் பள்ளிக்கு போய்விடுவான் என்று எதிர்பார்த்த இருவரின் எதிர்பார்ப்பும் பொய்யாகி போனது. நீண்ட வெளிமாநில பயணம், கூட்டாக சமைத்து சாப்பிடுவது, திறந்த வெளியில் தார்பாய் விரித்து படுப்பது, ஜாலியான அரட்டை என அந்த பயணம் அவனுக்கு மிகவும் பிடித்து போனது. அம்மா அப்பா எவ்வளவோ தடுத்தும் ஒரு லாரியில் கிளீனராக சேர்ந்து விட்டான். இவர்களுக்கும் ஒத்துக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லாமல் போய்விட்டது. கிட்டத்தட்ட 10 வருடங்களாக லாரிக்கு போய்கொண்டிருந்தவன் கடந்த 5 வருடங்களாக டிரைவராக மாறிவிட்டான். புல்லட் பைக், கழுத்தில் ஒரு செயின், கையில் ஒரு பிரேஸ்லெட், கொஞ்சம் வயதுக்கு மீறிய உடம்பு என்று சந்தோஷமாகத்தான் இருந்தான் தினேஷ். 27 வயது வரை அவனுக்கு ஒன்றும் தெரியவில்லை. அதன் பிறகும் கல்யாணம் தள்ளி போவது அவனுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. மகனுக்கு பெண் அமையாத சலிப்பில் இருந்த ரேணுகாவுக்கு அவளோடு சேர்ந்து வீட்டில் பாக்கெட் ஓட்டும் ஜோதி ஒரு உபாயத்தை சொன்னாள். முதலாளி அம்மா, என் வீட்டுல இருந்து 2 ஊடு தள்ளி மாணிக்கமண்ண ஊடு இருக்குது. அவருக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க, கொஞ்சம் கஷ்ட ஜீவனம்தான். பெரிய பிள்ளைக்கு கண்ணாலம் கட்டி கொடுத்து வாழாம வந்துருச்சு. 2வது புள்ள காலேஜ் எல்லாம் படிச்சுட்டு ஒரு ரீசார்ஜ் கடையில வேலை பார்க்குது. உங்களுக்கு சரின்னா சொல்லுங்க, நான் அந்த பொண்ணை கேட்டு பார்க்கிறேன் என்றாள். ரேணுகாவுக்கு கொஞ்சம் யோசனையாகத்தான் இருந்தது. அது பணம் காசு பற்றி அல்ல. பெரிய பொண்ணு வாழா வெட்டியாக வந்திருக்கான்னு சொல்றாளே, குணம் எப்படி இருக்குமோ? சரி, நாமளும் தேடாத இடம் இல்ல, சொல்லாத ஆள் இல்லை, கேட்டு பார்க்கட்டும். அவங்க தரேன்னு சொன்னா அதுக்கப்புறம் மேற்கொண்டு விசாரிச்சுக்கலாம். மனதுக்குள் யோசித்தவள், சரி ஜோதி, கேட்டுதான் பாரேன் என்றாள். ஜோதி மறுநாளே கேட்டுவிட்டு வந்தாள். அவங்க உங்களை பத்தி எல்லா விவரமும் கேட்டாங்க, சொல்லி இருக்கேன், வர சொல்லுங்க, பேசி பார்க்கலாம்னு சொல்லி இருக்காங்க என்றாள் ஜோதி. அன்று இரவே தன் கணவரிடம் இதை பற்றி பேசிய ரேணுகா அவர் கருத்தையும் கேட்டறிந்தாள். முத பொண்ண போய் பார்க்கலாம், புடிச்சிருந்தா மேற்கொண்டு பேசிக்கலாம் என்றார். இவர்கள் 2 பேர் மட்டும் போவதாகத்தான் இருந்தது. கிளம்பி கொண்டிருந்த அம்மா அப்பாவிடம், எனக்கு 30 தாண்டிடுச்சு, என்னை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம நீங்க 2 பேரும் ஜோடியா ஊரை சுத்திக்கிட்டு இருக்கீங்க என்றான் தினேஷ். சுந்தரமூர்த்திக்கு மிகவும் சங்கடமாக போய்விட்டது. அதற்குள், நாங்க வெட்டியா எங்கேயும் போகல, உனக்கு பொண்ணுதான் பார்க்க போறோம் என்றாள் ரேணுகா. நானும் வீட்டுல தானே இருக்கேன், என்னையும் கூட்டிட்டு போகலாம் இல்ல என்று அவன் ஏக்கத்துடன் கேட்க,
இன்னும் எதுவும் முடிவு பண்ணல. முதல்ல நாங்க பார்த்துட்டு உனக்கு சொல்லலாம்னு நினைச்சோம். சரி, புறப்படு என்று அவன் அப்பா சொல்ல 10 நிமிடத்தில் தயாராகி வந்து நின்றான் தினேஷ். பார்த்ததுமே பெண்ணை இவர்களுக்கு மிகவும் பிடித்து விட்டது. தினேஷுக்கு லதாவை ரொம்ப பிடித்து போனது. எந்தெந்த சீமையிலோ தேடி கடைசியில் தன் மகனுக்கு பெண் பக்கத்திலேயே இருந்திருக்கிறாள் என்று தோன்றியது ரேணுகாவுக்கு. மூத்த பெண் வீட்டோடு இருப்பதை பற்றியெல்லாம் விசாரிக்க கூட தோன்றவில்லை இவர்களுக்கு. எப்படியோ பெண் கிடைத்து விட்டது. அவர்களும் ஒத்துக்கொண்டு விட்டார்கள். நல்லபடியாக திருமணத்தை முடித்துவிட வேண்டும் என்ற மனநிலையில் இருந்தார்கள். ஒருவருக்கொருவர் பிடித்து விட்டதால் அடுத்து திருமண பேச்சை ஆரம்பித்தனர். என் பொண்ணு டிகிரி முடிச்சிருக்கா, மாப்பிள்ள 12வது கூட தாண்டல என்று ஆரம்பித்தாள் லதாவின் அம்மா. அதைத்தான் நாங்க ஆரம்பத்திலேயே சொல்லிட்டோமே, அதையே இப்ப சொல்றீங்க? சிறு தடுமாற்றத்துடன் கேட்டாள் ரேணுகா. அது ஒண்ணும் இல்ல, அத பத்தி எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்ல. என் பொண்ணு கூட சரின்னு ஒத்துக்கிட்டா. சொல்லிக் கொண்டிருந்த லதாவின் அம்மாவை வேறு என்ன என்பது போல புரியாமல் பார்த்தனர் சுந்தரமூர்த்தியும் ரேணுகாவும். என் பொண்ணுக்கு நீங்க என்ன செய்வீங்க? நேராக கேட்டாள் லதாவின் அம்மா. அவளுடைய அப்பா மாணிக்கத்தின் கண்களிலும் அதே கேள்வி. ரேணுகாவுக்கும் சுந்தரமூர்த்திக்கும் இது என்ன கேள்வி என்பது போல தோன்றினாலும், உங்க பொண்ணுக்கு நீங்க என்ன செய்றீங்கன்னு நாங்க கேட்கவே இல்லை. எங்க வீட்டுக்கு வாழ வரப்போற பொண்ணுக்கு 10 பவுன்ல தாலி கொடி போட்டுடுறோம். நிச்சயத்துக்கு ஒரு நெக்லஸும் ஆரமும் போட்டு விடுகிறோம். மீதி என்கிட்ட இருக்கிற நகையெல்லாம் என் மருமகளுக்கு தானே என்றாள் ரேணுகா. இதெல்லாம் சாதாரணமா செய்யறது தான். என் மகள் லாரி டிரைவர் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிறதுக்கு சங்கடப்படுறா. அதனால உங்க மகனுக்கு சொந்தமா ஒரு லாரி போட்டு கொடுத்துடுங்க. அவரும் முதலாளி ஆயிடுவாரு. அந்த லாரியை என் பொண்ணு பேர்ல வாங்கிருங்க. சொன்ன மாணிக்கத்தை திகைப்புடன் பார்த்தனர் இருவரும். லாரி போடுறதுன்னா எப்படியும் 15-20 லட்சம் வரும். ஒத்த மகன் கல்யாணம். இந்த ஊர்ல 40 வருஷத்துக்கு மேல எல்லாரும் பழக்கம். எல்லோரையும் கல்யாணத்துக்கு கூப்பிட்டாகணும். கல்யாண செலவு வேற இருக்கே. இப்ப போய் லாரி போடுறதுன்னா மலைப்பாக இருந்தது அவர்களுக்கு. உடனடியா லாரி போடுறது கொஞ்சம் சிரமம் என்று சுந்தரமூர்த்தி ஆரம்பிக்க, படிக்காத பையனை கட்டிக்க போறா, அவளுக்குன்னு ஒரு பிடிப்பு இருக்கணும் இல்ல என்றார் லதாவின் அப்பா. அவர்களுடைய பேச்சு சுந்தரமூர்த்தி தம்பதியருக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. சங்கடத்தை மென்று முழுங்கிக் கொண்டு, முதல்ல கல்யாணத்தை விரிவா நடத்திடலாம். ஒரு 6 மாசம் போனதும் லாரி போட்டு கொடுத்துடுறோம் என்றார் சுந்தரமூர்த்தி. சரி, நீங்க சொல்றபடியே இருக்கட்டும். இப்ப நீங்க குடியிருக்கிற வீடு உங்க பேர்ல தானே இருக்கு. அது எப்படியும் உங்க மகனுக்கு தானே. அந்த வீட்டை உங்க மகன் மருமக பேர்ல எழுதி கொடுத்துருங்க. அவங்களுக்கும் ஒரு பொறுப்பும் பிடிப்பும் இருக்கும் இல்ல என்றாள் லதாவின் அம்மா. மொத்தத்துல என் மகளுக்கு பெருசா நீங்க ஏதாவது ஒண்ணு செஞ்சாதான் இந்த கல்யாணம் நடக்கும் என்ற தீர்மானம் அவர்கள் பேச்சில் தெரிந்தது. இந்த பேச்சு எதுவும் பிடிக்கவில்லை என்றாலும் எதையும் காட்டிக்கொள்ளாமல், நாங்க கலந்து பேசிட்டு சொல்றோம் என்று வந்துவிட்டனர் சுந்தரமூர்த்தியும் ரேணுகாவும். வீட்டுக்கு வந்ததும் மகன் அவர்களிடம் கேட்ட முதல் கேள்வி, என்னப்பா எல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களா? கல்யாண தேதி நிச்சயம் பண்ணிட்டீங்களா என்றதுதான். என்ன பதில் சொல்வது? பார்க்க போனால் இவனுக்கும் வயதாகி கொண்டிருக்கிறது. நமக்கு பிறகு எல்லாம் இவனுக்குத்தானே. அதை இப்போதே கொடுத்தால் என்ன, பிறகு கொடுத்தால் என்ன? அவர்கள் ஒன்றும் வீட்டை முழுதாக அவர்களுடைய மகள் பெயரில் எழுதச் சொல்லவில்லையே. இருவர் பெயரிலும் தானே கேட்கிறார்கள். முதலில் வாடகைக்கு வந்திருந்த அந்த கடையின் இடம் இப்போது அவர்களுடைய சொந்த இடமாக இருந்தது. அதன் மதிப்பே இப்போது பல லட்சங்கள் இருக்கும். ஒரு வழியாக யோசித்து கடைசியில் வீட்டை மகன் மற்றும் மருமகள் பெயரில் எழுதி கொடுத்து திருமணத்தை முடித்து விடுவது என்ற முடிவுக்கு வந்திருந்தனர் இருவரும். கல்யாணம் முடிந்த 2வது நாளை வீட்டை அவர்கள் பெயருக்கு மாற்றுவது என்று முடிவாயிற்று. அதன் பிறகு திருமணம் மிக விமரிசையாக நடந்து முடிந்தது. எல்லோருக்கும் ரொம்பவும் சந்தோஷம். நிறைய பேருக்கு துணிமணி எடுத்து கொடுத்திருந்தார்கள் சுந்தரமூர்த்தி தம்பதிகள். அதிலும் ஜோதிக்கு கொடுக்கப்பட்டிருந்த பட்டுப்புடவையை பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டு போனாள் அவள். லதாவுக்கு மற்றும் அவள் குடும்பத்தினருக்கு என்று தேவையான துணிமணிகளை எல்லாம் இவர்களே வாங்கி கொடுத்திருந்தார்கள். பெண்ணை கொடுத்ததை தவிர அவர்கள் ஒரு கரண்டி கூட கொடுத்திருக்கவில்லை. வெளியே சந்தோஷமாக இருந்தாலும் உள்ளுக்குள் ஏதோ ஒரு பயம் இருந்து கொண்டிருந்தது சுந்தரமூர்த்தி ரேணுகா தம்பதியருக்கு. நாட்கள் செல்ல செல்ல அவர்களுடைய பயம் அர்த்தமற்றது என்று அவர்களுக்கு தோன்ற ஆரம்பித்தது.
மருமகள் லதா தன் மாமனார் மாமியாரிடம் மிகவும் மரியாதையுடன் நடந்து கொண்டாள். படிச்சு முடிச்ச உடனே நான் வேலைக்கு போயிட்டேன். எனக்கு வீட்டு வேலை எதுவும் தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறேன் அத்த. மருமகளின் அந்த பேச்சிலேயே மனம் குளிர்ந்து போனது ரேணுகாவுக்கு. மருமகளை எதற்கும் எதிர்பார்க்காமல் எல்லா வேலைகளையும் ரேணுகாவே செய்துவிட லதாவுக்கும் அது சௌகரியமாகி போனது. அதற்கேற்றாற் போல தினேசும் பெரும்பாலும் வீட்டிலேயே இருந்தான். சின்னஞ்சிறுசுங்க சந்தோஷமா இருக்கட்டும் என்று சுந்தரமூர்த்தி தம்பதியினர் அவர்களை எதற்கும் எதிர்பார்ப்பதில்லை. கேட்கும் போதெல்லாம் கையில் செலவுக்கு பணமும் கொடுத்தனர். புதுமண தம்பதிகள் இருவரும் அடிக்கடி சினிமாவுக்கு போவது, வெளியே போவது என்று சந்தோஷமாக இருந்தனர். திருமணம் முடிந்து 4 மாதம் ஆகியிருந்த நிலையில் லதா கர்ப்பம் தரித்தாள். ரேணுகாவுக்கு கால் தரையில் நிற்கவில்லை. அவ்வளவு சந்தோஷம். எங்கள மாதிரி ஒத்த புள்ளையோடு நிக்காம 2-3 பிள்ளைங்களை பெத்துக்கம்மா. மருமகளிடம் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கும் ரேணுகா அவளை உள்ளங்கையில் வைத்து தாங்கினாள். அப்பா, எனக்கு குழந்தை பிறக்க போகுது. இனி லாரியில தூரமா போயிட்டு வர்றது சரிப்படாது. ஒரு லாரி போட்டு கொடுத்துட்டீங்கன்னா டிரைவரை போட்டுட்டு நானும் போயிட்டு வருவேன். மகன் கேட்க சுந்தரமூர்த்தி யோசிக்க ஆரம்பித்தார். கல்யாணம் முடிந்து 4 மாதம் தான் ஆகுது. அதுக்கே ஏகப்பட்ட செலவு. அதுக்கப்புறம் மகனும் வேலைக்கு போகவில்லை. கை செலவுக்கு நாம தான் கொடுக்கிறோம். கையில பணமும் கம்மியா தான் இருக்கு. வீட்ல இருக்க நகை நட்டை தான் எடுக்கணும். தயக்கத்துடனே மனைவியிடம் இதை பற்றி பேசியவர் அவளும் ஒத்துக்கொள்ள நகைகளை விற்று கையில் இருந்த பணத்துடன் மகனுக்கு லாரி வாங்கிவிட்டார். ஏற்கனவே மருமகளுக்கு கொஞ்சம் நகைகளை கொடுத்திருந்தாள் ரேணுகா. இப்போது மகனுக்கு லாரி வாங்குவதற்காக கையில் இருந்த வளையல்கள், இரட்டையோட செயின் அனைத்தையும் கொடுத்தாகிவிட்டது. இனி தாலி கொடியும் காதில் இருக்கும் தோடுகளும் தான் மிச்சம் ரேணுகாவிடம். கணவன் மனைவி இருவருக்கும் கொஞ்சம் சங்கடமாக இருந்தாலும் வரப்போகும் பேர குழந்தையை நினைத்து அவர்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. மருமகளின் குடும்பம் வளைகாப்புக்கு விருந்தினர்களைப் போல வந்துவிட்டு சென்றார்கள். டெலிவரிக்கு அழைத்து போகிறோம் என்று கேட்டபோது தினேஷ் மனைவியை அனுப்ப மறுத்துவிட்டான். குழந்தை பிறந்தவுடன் மகளையும் பேத்தியையும் பார்த்து கொள்வதற்காக லதாவின் அம்மா மகள் வீட்டுக்கே வந்துவிட்டாள். அவளுக்கு துணையாக அவளுடைய பெரிய மகள் கீர்த்தியும் இங்குதான் இருந்தாள். சாப்பிடும் நேரம் தவிர அவர்கள் எதற்காகவும் வெளியே வருவதில்லை. எந்நேரமும் குழந்தையை மடியில் வைத்துக்கொண்டு லதாவின் அம்மா உட்கார்ந்து இருந்தாள். 2 பெண்களும் 2 பக்கமாக உட்கார்ந்து கொண்டு குழந்தையுடன் விளையாடுவதும் அம்மாவுடன் பேசிக் கொண்டிருப்பதுமாக இருந்தார்கள். ரேணுகாவின் பாடுதான் திண்டாட்டமாகி போனது. ரேணுகா கொஞ்சம் நிதானமான இயல்புடையவள். தனக்குத்தானே புலம்பிக் கொள்வாள் அல்லது கணவனிடம் புலம்புவாள். யாரையும் வெடுக்கென்று பேசுவதையோ மற்றவர்களை சங்கடப்படுத்துவதையோ விரும்ப மாட்டாள். அவர்களாக வந்து ஏதாவது உதவி செய்வார்கள் என்று எதிர்பார்த்து காத்திருந்ததுதான் மிச்சம். வெளியே போய்விட்டு வரும் மகனும் நேராக அவர்கள் அறைக்குள் சென்று புகுந்து கொள்வான். உள்ளிருந்து ஓயாத பேச்சு சத்தமும் அவ்வப்போது வெடிச்சிரிப்புகளும் வந்து கொண்டிருக்கும். வீட்டு வேலைகளிலேயே மூழ்கி போயிருந்த ரேணுகாவால் கடை வேலைகளை சுத்தமாக செய்ய முடியவில்லை. முன்பு போல பொருட்களை காய வைக்கவோ பாக்கெட் போடவோ நேரம் இல்லை. மதிய நேரம் கணவரை உணவுக்காக மாற்றிவிட போகவும் முடியவில்லை. அதனால் மதியம் கடையை கொஞ்ச நேரம் பூட்ட வேண்டியதாயிற்று. வியாபாரமும் மிகவும் குறைந்து விட்டது. குழந்தைக்கு 6 மாதம் ஆன நிலையில் லதாவின் அம்மாவும் அக்காவும் அங்கிருந்து போக மனமின்றி அவர்கள் வீட்டுக்கு போனார்கள். அப்பாடா என்று இருந்தது ரேணுகாவுக்கு. நாள் முழுவதும் வேலை வேலை என்று அழுத்திருக்கும் ரேணுகாவின் உடம்பு 8 மணிக்கெல்லாம் தூக்கத்திற்காக கெஞ்சும். போய் படுத்த உடனேயே தூங்கி விடுவாள். 9 மணிக்கு வீட்டுக்கு வரும் சுந்தரமூர்த்தி இரவு உணவை தானே எடுத்து போட்டு சாப்பிட்டுக் கொள்வார். இது தெரிந்தும் ரேணுகாவால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. சொல்ல போனால் அவரிடம் சரியாக பேசக்கூட நேரமில்லை. இனிமேலாவது கொஞ்சம் கடை வேலைகளையும் அவரையும் பார்த்து கொள்ள வேண்டும். மதியம் கடையில் நாம் உட்கார்ந்தால் அவர் சாப்பிட்டதும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக் கொள்வார். அந்த மனிதர் மதிய தூக்கம் தூங்கி 1 வருஷத்துக்கு மேலாகிவிட்டது. ஏகப்பட்ட எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தது ரேணுகாவின் மனதில். மனதில் ஏற்பட்ட உற்சாகத்துடன் இரவுக்கு இட்லியும் சாம்பாரும் செய்து ஹாட் பாக்ஸில் எடுத்து வைத்தாள். தூக்கம் கண்களை சுழற்றவே, நாளையிலிருந்து அவர் கூட சேர்ந்துதான் சாப்பிடணும். இன்னைக்கு மட்டும் சாப்பிட்டு சீக்கிரம் போய் படுத்திடலாம். 3 இட்லிகளை வாயில் பீத்து போட்டுக்கொண்டு அவசரமாக போய் படுத்தாள்.
படுத்த சில நிமிடத்துக்கெல்லாம் குழந்தையின் வீல் என்ற சத்தம் எங்கோ கனவில் கேட்பது போல இருந்தது. கஷ்டப்பட்டு கண்களை திறந்தாள் ரேணுகா. அழுது கொண்டிருந்த குழந்தையுடன் அங்கு வந்த மருமகள் குழந்தையை மாமியாரிடம் கொடுத்தாள். அத்தை, நானும் அவரும் வெளியில போயிட்டு வரோம், பாப்பாவை பாத்துக்கோங்க சொல்லிவிட்டு பதிலுக்கு கூட காத்திராமல் போய்விட்டாள். கொஞ்ச நேரம் ரேணுகாவுக்கு எதுவும் புரியவில்லை. ஆழ்ந்த தூக்கம் தடைப்பட்டதால் நடப்பது கனவா நனவா என்று குழம்பி போனாள். கையில் இருந்த குழந்தையின் அழுகை அவளை நிகழ்காலத்துக்கு அழைத்து வந்தது. சற்று நேரத்தில் வீட்டுக்கு வந்த சுந்தரமூர்த்தி பேத்தியை மடியில் படுக்க வைத்துக் கொண்டு தூங்கி தூங்கி விழும் மனைவியை பாவமாக பார்த்தார். ரேணுகா ஒன்று நினைக்க நடப்பதோ வேறொன்றாக இருந்தது. அவர்கள் மகனும் மருமகளும் குழந்தையை ரேணுகாவிடம் கொடுத்துவிட்டு பழையபடி வெளியே சுற்ற ஆரம்பித்தனர். அன்று வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு பாக்கெட் போட ஆரம்பித்திருந்தாள் ரேணுகா. மதிய உணவை சாப்பிட்டுவிட்டு அவர்கள் அறைக்குள் நுழைந்து கொண்டிருந்தார்கள் தினேசும் லதாவும். ரேணுகாவிடம் தவழ்ந்து வந்த குழந்தை ஒட்டுவதற்காக வைக்கப்பட்டிருந்த பாக்கெட்டில் இருந்த உளுந்தை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டது. இதை பார்த்து பதறி அடித்து ஓடி வந்த லதா, அத்தை, கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? குழந்தை இருக்கிற வீட்டுல செய்யற வேலையா இதெல்லாம்? எதையாவது வாயில போட்டு குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது? இனி இந்த வேலையெல்லாம் வீட்டுல வச்சுக்காதீங்க என்று கத்தியதோடு மட்டுமில்லாமல் அதுவரை அவள் நிரப்பி வைத்திருந்த பாக்கெட்டுகளை காலால் உதைத்து தள்ளினாள். பார்த்து கொண்டிருந்த ரேணுகா பதை பதைத்து போனாள். என்றுமே கோபப்படாத ரேணுகாவுக்கு பயங்கர கோபம் வந்தது. கையெடுத்து கும்பிட வேண்டிய உணவுப் பொருளை காலால் உதைக்கிறியே, அந்த கால் விளங்குமா என்று கத்தினாள். அதை கேட்டுக்கொண்டிருந்த தினேஷ் ஆங்காரமாக அம்மாவின் அருகில் வந்தான். என் பொண்டாட்டிக்கு கால் விளங்க கூடாதுன்னு சாபம் கொடுக்கிறியா நீ? கொத்தாக அம்மாவை பற்றி தூக்கியவன் கன்னத்தில் பலார் என அறைந்தான். சுருண்டு போய் விழுந்தாள் ரேணுகா. மதிய உணவுக்காக வீட்டுக்குள் வந்து கொண்டிருந்த சுந்தரமூர்த்தி ஓடோடி வந்து மனைவியை தூக்கினார். வேலைப்பளு, வியாபாரம் குறைந்ததால் ஏற்பட்ட மன அழுத்தம், சரியான ஓய்வு இல்லாதது, இவையெல்லாம் சேர்ந்து சோர்ந்து போயிருந்தவர் இப்போது மனைவிக்கு நடந்ததை பார்த்து ஆடி போய்விட்டார். ஏற்கனவே பிரஷருக்கான மாத்திரைகளை எடுத்துக்கொண்டிருந்த சுந்தரமூர்த்திக்கு மனைவியிடம் 4 வார்த்தை பேசக்கூட நேரமில்லாமல் போனது. பிரம்மை பிடித்து பேசக்கூட சக்தி இல்லாமல் விழுந்து கிடந்த மனைவியை கைத்தாங்கலாக அழைத்து கொண்டு அறைக்குள் வந்தார். முகத்தில் அடித்து கொண்டு அழ ஆரம்பித்தார். மனைவி சமாதானம் செய்யவும் துவண்டு போய் அவள் மடியில் படுத்தவரிடம் சற்று நேரத்துக்கெல்லாம் எந்த அசைவும் இல்லை. உடனடியாக ஆஸ்பத்திரிக்கு அழைத்துச் சென்றனர். உயிர் பிரிந்து கொஞ்ச நேரம் ஆகிவிட்டதம்மா என்று கையை விரித்து விட்டனர் டாக்டர்கள். கண்மூடி திறப்பதற்குள் எல்லாம் முடிந்துவிட்டது. ரேணுகா உணர்ச்சியற்ற ஜடமாகி போயிருந்தாள். சுந்தரமூர்த்தியின் இறப்புக்கு வந்த லதாவின் பெற்றோரும் அவள் அக்காவும் அங்கேயே தங்கிவிட்டனர். ரேணுகா அறையை விட்டு வெளியே போவதே இல்லை. லதாவின் அக்காதான் அவ்வப்போது ரேணுகாவுக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்து கொண்டிருந்தாள். 1 மாதம் ஓடிய நிலையில் ரேணுகாவின் மகன் தினேஷ் அம்மாவை தேடி அறைக்கு வந்தான். அம்மா என்று கூப்பிட்டவனை நிமிர்ந்து பார்த்தாள் ரேணுகா. அம்மா, நீ இருக்கிற நிலைமையில கடைக்கு போக முடியாது. அப்படியே போனாலும் நீ ஒத்தையா கடைய நடத்த முடியாது. எங்கிட்டையும் 1 லாரி தான் இருக்கு. கடைய வித்துட்டா வர்ற பணத்துல இன்னும் 2 லாரி போட்டுடலாம். நீயும் சாப்பிட்டுட்டு வீட்டிலேயே ரெஸ்ட் எடுக்கலாம். கடையோட பத்திரத்தை கொடுமா என்றான் மகன். ரேணுகா வெறித்த பார்வையுடன் அந்த இடத்தை விட்டு அசையாமல் இருக்கவே அவனே சென்று பீரோவை திறந்தான். ரேணுகா எந்த தடையும் சொல்லவில்லை. பத்திரத்தை எடுத்துக்கொண்டு வெளியே வந்து பார்த்தவன் அதிர்ந்து போனான். அந்த கடை அவன் அப்பாவின் பெயரில் இருந்தது அவனுக்கு நன்றாக தெரியும். ஆனால் இது எப்போது நடந்தது? கடை இருக்கும் இடமும் அதன் உரிமையும் ரேணுகாவின் பெயரில் மாற்றப்பட்டிருந்தது. ஆவேசத்துடன் அம்மாவிடன் வந்தவன், உன் புருஷன் என்னை நம்பாம பல லட்சம் ரூபாய் சொத்தை உன் பேர்ல எழுதி வச்சிருக்கான். பக்கத்து கடைக்காரன் இந்த இடத்த 50 லட்சம் ரூபாய்க்கு வாங்க ரெடியா இருக்கான். நான் விலை பேசி முடிச்சிட்டேன். இன்னும் 2 நாள்ல ரெஜிஸ்ட்ரேஷன். கடைசி வரைக்கும் இந்த வீட்டுல நீ இருக்கணும்னா வந்து கையெழுத்து போட்டுடு. ஏதாவது மறுத்து பேசுனியோ தொலைச்சிடுவேன் பாத்துக்க. மிரட்டி விட்டு திரும்பியவன் திகைத்து போனான். அவன் எதிரில் அவனுடைய தாய்மாமா அழகேசன் அவர் மனைவியுடன் நின்று கொண்டிருந்தார். பலார் என்று அவன் கன்னத்தில் ஓங்கி அறைந்தவர் அக்காவின் அருகில் வந்தார். டேய், நன்றி கேட்ட நாயே,
கேடு கெட்ட ஜென்மமே, அந்த கடை மட்டும் இல்லடா, மாமா அக்கா பேர்ல 10 லட்சம் ரூபாய் பணம் கூட டெபாசிட் பண்ணி இருக்காரு. இதோ அதுக்கான பத்திரம். பெத்து வளர்த்து ஆளாக்கின அம்மான்னு கூட பார்க்காம மிரட்டுற. எப்ப எங்க அக்கா மேல கை வச்சியோ அப்பவே உன்னை நான் பொழந்திருக்கணும். உன்னை உயிரோட விட்டது பெரிய தப்பு. உன் லட்சணமும் உன் பொண்டாட்டி யோகியதையும் தெரிஞ்சுதான் என் மாமா உன் கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நாளிலேயே இந்த ஏற்பாட்டை செஞ்சுட்டாரு. இனி உன்னால ஆனதை பாத்துக்கோ என்றவர் ரேணுகாவிடம் திரும்பி, அக்கா, இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது, கிளம்பு சொன்னவர் வண்டிக்கு போன் செய்தார். அழகேசனும் அவர் மனைவி வாசுகியும் சுந்தரமூர்த்தி ரேணுகா இருவரின் பொருட்களையும் வண்டியில் ஏற்றினர். யாரையும் திரும்பி கூட பார்க்காமல் ரேணுகாவை அழைத்து கொண்டு அங்கிருந்து கிளம்பி விட்டனர். ரேணுகாவை நேராக தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய்விட்டனர் அழகேசன் தம்பதியினர். 2 நாட்கள் கழித்து அழகேசன் மனைவி வாசுகியும் ரேணுகாவும் கடைக்கு வந்து விட்டனர். வாசுகி தன் நாத்தனார் ரேணுகாவை ஒரு குழந்தையை போல கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டாள். ரேணுகாவும் கொஞ்சம் கொஞ்சமாக பழைய நிலைக்கு திரும்பிக் கொண்டிருந்தாள். இந்த மிக பெரும் அதிர்ச்சியில் இருந்து மீள்வதற்கு அவள் தம்பி குடும்பமும் கடையும் அவளுக்கு பெரும் உதவி செய்தது. 1 வருடம் ஓடிவிட்டது. வீட்டிலிருந்து வந்த பிறகு மகனையோ மருமகளையோ அவள் இதுவரை பார்க்கவில்லை, பார்க்கவும் விரும்பவில்லை. ரேணுகாவின் தம்பி மகள் திருமணம் முடிந்து மறு வீட்டுக்கு வந்திருந்தாள். அவளுடைய கணவன் பிரசாத் எல்லோரிடமும் கலகலப்பாக பேசினான். அவன் கண்களில் உண்மையான அன்பு தெரிந்தது. அதிலும் கணவரின் கடையை தொடர்ந்து நடத்தி வரும் தன் மாமனாரின் அக்கா ரேணுகாவிடம் பிரசாத்துக்கு அளவற்ற அன்பும் மரியாதையும் ஏற்பட்டது. குடும்பத்தில் அனைவரிடமும் பேசியவன் ரேணுகாவிடம் வந்தான். அம்மா, உங்க பேரையும் அப்பா பேரையும் சேர்த்து SR ஃபுட் ப்ராடக்ட்ஸ் என்ற பேர்ல பிசினஸை விரிவுபடுத்திடலாமா என்று கேட்டான். ரேணுகா சந்தோஷமாக ஒத்துக்கொள்ளவே அவர்களுடைய பொருட்களை SR ஃபுட் ப்ராடக்ட்ஸ் என்ற பெயரில் விரிவாக தயாரிக்க ஏற்பாடு செய்தான். பிரசாத்தின் முயற்சியாலும் அனைவரின் கடின உழைப்பாலும் இப்போது SR ஃபுட் ப்ராடக்ட்ஸ் சின்ன கடைகளில் இருந்து பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வரை இடம் பிடித்தது. ரேணுகாவுக்கு எதையும் நினைக்க கூட நேரமில்லை. வேலை செய்யும் ஆட்களிடமும் தம்பி குடும்பத்து மனிதர்களிடமும் கலகலப்பாக பேசிக் கொண்டிருந்ததில் அவளுடைய கவலைகள் எல்லாம் காணாமல் போயிருந்தது. அன்று அனைவரும் அவசர அவசரமாக ஆஸ்பத்திரிக்கு கிளம்பிக் கொண்டிருந்தனர். ரேணுகாவின் தம்பி மகள் அனுராதாவிற்கு பிரசவ வலி ஏற்பட்டுவிட்டது. தம்பியும் தம்பி மனைவி வாசுகியும் மகளுடன் உள்ளே போய்விட பிரசாத்தும் ரேணுகாவும் வெளியில் இருந்த சேரில் உட்கார்ந்தனர். திடீரென்று ஆஸ்பத்திரி முகப்பில் ஒரே பரபரப்பு. 2 ஆம்புலன்ஸ்கள் வந்து நின்றன. அதிலிருந்து 4-5 பேர் இறக்கப்பட்டு ஸ்ட்ரெச்சரில் ஏற்றப்பட்டார்கள். கடவுளே, யாருக்கு என்ன ஆச்சு என்று கவலையுடன் திரும்பி பார்த்த ரேணுகா அதிர்ந்து போனாள். தள்ளி கொண்டு போன முதல் ஸ்ட்ரெச்சரில் 2 கால்களும் நொறுங்கிய நிலையில் இருந்த பெண் அவளுடைய மருமகள் லதாதான். அடுத்த ஸ்ட்ரெச்சரில் இருந்தவனை பார்த்ததும் ரேணுகாவின் கண்களில் ரத்தம் வடிந்தது. அது கைகள் ஒடிந்த நிலையில் இருக்கும் அவருடைய மகன் தினேஷ். அடுத்து வந்த 2 வீல் சேர்களிலும் பலத்த காயங்களுடன் லதாவின் அம்மாவும் அப்பாவும் துவண்டு போய் கிடந்தனர். ஸ்ட்ரெச்சர்களும் வீல் சேர்களும் எமர்ஜென்சியை நோக்கி பறக்க கையில் குழந்தையுடன் அவற்றின் பின்னே வேகமாக ஓடிக்கொண்டிருந்தாள் லதாவின் அக்கா. குடும்பத்தோட கொடைக்கானல் டூர் போற வழியில ஆக்சிடென்ட் ஆயிருச்சாம். கிட்டத்தட்ட எல்லாருக்கும் பலத்த அடி. பாவம். சொல்லியபடி அவளை கடந்து சென்றனர் 2 ஆம்புலன்ஸ் டிரைவர்களும். தானாடாவிட்டாலும் தன்னுடைய சதையாடும் அல்லவா? நடுங்கி போய் எழுந்திருக்க முயன்றாள் ரேணுகா. அதுவரை குனிந்து மொபைல் பார்த்து கொண்டிருந்த பிரசாத் ரேணுகா அசையவும், அம்மா, ஏதாவது வேணுமா என்றான் அவளை நிமிர்ந்து பார்த்தபடி. பார்த்தவன் பதறி போனான். அம்மா, என்ன ஆச்சு? ஏன் இப்படி உங்க உடம்பு நடுங்குது? எதுக்குமா அழறீங்க என்று படபடத்தான். ஒண்ணும் இல்லப்பா, எல்லாரும் நல்லா இருக்கணும். யார் என்ன தப்பு பண்ணி இருந்தாலும் மன்னிச்சு அவங்கள கடவுள் காப்பாத்தணும். கண்களை மூடிக்கொண்டாள் ரேணுகா. ஆஸ்பத்திரியில் உள்ளவர்களின் நிலைமையை பார்த்து அம்மா வருந்துகிறார் என்று நினைத்த பிரசாத், அம்மா, யாருக்கும் எதுவும் ஆகாது, எல்லாரும் நல்லா இருப்பாங்க, நீங்க வருத்தப்படாதீங்க, மனம் நிறைந்த அன்புடன் சொன்ன பிரசாத் ஆதரவுடன் ரேணுகாவின் கைகளை பிடித்து கொண்டான். கதையை கேட்டு படித்த அனைவருக்கும் நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.